நசீபாக்கி தருவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்திலே அல்லாஹ் அவனை வாழச் செய்து எதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும், எதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்ற அழகான வழிகாட்டுதலை அனைத்து வேதங்களின் மூலியமாகவும் அல்லாஹ் காட்டினான். அந்த வரிசை தொடரிலே நமக்கு அல்லாஹ் அருளப்பட்ட, நமக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட திருமறை வேதத்திலேயும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்ற அற்புதமான பல்வேறு விஷயங்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். அந்த அடிப்படையில் திருமறை வேதத்திலே சூரா பனி இஸ்ராயில் என்று ஒரு சூரா இருக்கிறது. அந்த பனி இஸ்ராயில் என்ற சூறாவிலே பல்வேறு தகவல்களை அல்லாஹ் அழகாக பேசி வருகிறான். அந்த சூறாவிற்கு அடுத்த சூரா சூரா கஹஃப், குகைவாசிகள். அந்த சூறாவிலே, பனு இஸ்ராயில் சூறாவிலே 22வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 39 வசனங்களிலே அல்லாஹ் ஒரு வித்தியாசமாக நம்மிடத்தில் சில கட்டளைகளை அல்லாஹ் தருகிறான். எதை நீங்கள் செய்யக்கூடாது என்ற கட்டளைகளை அல்லாஹ் வரிசைப்படுத்தி கொண்டே அல்லாஹ் வருகிறான். இதை நீங்கள் செய்யக்கூடாது என்பதாக. அல்லாஹ் செய்யக்கூடாது என்ற அல்லாஹுவினுடைய கட்டளை எத்தனை வசனங்களிலே வருகிறது, எதை செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். அவன் சொன்ன விஷயங்களை நாம் செய்கின்றோமா, செய்யாமல் இருக்கின்றோமா, அதை பின்பற்றுவதன் மூலியமாக நமக்கு எவ்வளவு பெரிய பலன்கள் கிடைக்கும், பின்பற்றாத நபர்களுக்கு அதனுடைய விளைவுகள் என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த குறுகிய நேரத்தில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் வசனம் சூரா பனு இஸ்ராயிலினுடைய முதல் வசனம், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை பார்த்து சொல்லுவான், வலா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர். அல்லாஹ் செய்யக்கூடாது என்ற கட்டளையினுடைய முதல் கட்டளை, வலா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர். எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹுவிற்கு நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் என்ற கட்டளையை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். அல்லாஹுக்கு இணை ஒருபொழுதும் வைத்துவிடவே கூடாது. அரபியிலே ஷிர்க் என்பதாக சொல்லுவார்கள். ஷிர்க் என்பது இணை வைத்தல். அந்த இணை வைத்தல் என்பது அறவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என் உம்மத்திடமிருந்து நான் பயப்படாத ஒன்று என்னவென்றால் அவர்கள் இணை வைக்க மாட்டார்கள் என்பதில் எனக்கு பயமில்லை என்பதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நம்மை பற்றி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படாத ஒரு விஷயம் இணை வைக்கும் விஷயத்தில் வைக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். பொதுவாகவே இணை வைத்தல் என்பது 2 விதமாக அதை பிரிக்கலாம். ஒன்று ஷிர்கே கபீர், பெரிய இணை வைத்தல். இரண்டாவது ஷிர்கே சகீர், ஷிர்கே ஹஃபி, ஷிர்கே ஜலி என்பதாக 2ஆக பிரிக்கலாம். சிறிய இணை வைத்தல். இந்த பெரிய இணை வைத்தலில் நாம் யாருமே கிடையாது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வைத்தான். காரணம் என்ன? நம்மளுடைய உள்ளத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவினுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்பதில் நாம் சற்றும் அடிதவராமல் அதிலே உறுதியாக நாம் இருக்கின்றோம். நாம் பெரிய ஷிர்கிலே இருக்கிறோமா என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். பெரிய ஷிர்கிலே நாம் இருக்கின்றோமா? நம்மை பார்த்து நாம் கேள்வி கேட்போம். நம் வீடுகளிலே சிலைகள் இருக்கிறதா? இல்லை. நாம் சிலைகள் உள்ள இடங்களுக்கு சென்று நாம் வணங்குகின்றோமா? இல்லை. சிலைகளை பார்த்தால் அதற்கு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய அடிப்படையில் கைகளையும் கால்களையும் தூக்கி இது போன்ற
செயல்பாடுகள் நம்மிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. அல்லாஹுவிற்கென்று சில சிஃபத்துக்கள் இருக்கிறது, அல்லாஹுக்கென்று சில தன்மைகள் இருக்கிறது. அந்த தன்மைகளை மனிதர்களுக்கு ஒப்பீடு செய்கின்றோமா என்றால் இல்லை. அல்லாஹுக்கென்று இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன? அல்லாஹ் குல்ஹு அல்லாஹு சூராவிலே சொல்றான், அல்லாஹு அஹது, அவன் ஒருவன். அல்லாஹு மட்டும்தான் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு ஈடு இணை நிகர் யாருமே கிடையாது. அல்லாஹ் சூரா குல்ஹு அல்லாஹ்ல மக்தபு குழந்தைகளுக்கு அல்லாஹுண்டா யார் அப்படிங்கிறத இந்த சூறாவை தான் நம்ம சொல்லி கொடுப்போம். யாராவது உன்னிட்ட வந்து அல்லாஹ் யார் அப்படின்னு கேட்டா குல்ஹு அல்லாஹு சூராவினுடைய பொருளை சொல், குல்ஹு அல்லாஹு சூராவினுடைய பொருளை சொல். இந்த பொருளுக்கு அப்படியே உங்களுடைய கடவுள் தகுதியாக இருந்தால் அதுவும் எங்கள் கடவுள் என்று நீ சொல். இதைத்தான் நாம் சொல்லிக் கொடுப்போம். குல்ஹு அல்லாஹு சூராவினுடைய பொருள் என்ன? அல்லாஹு அஹத், அல்லாஹு ஒருவன். அல்லாஹு சமது, அவன் தேவையற்றவன். நமக்கு உணவு தேவை, உடை தேவை, இருப்பிட தேவை மட்டுமல்லாமல் குழந்தைகள் தேவை, மனைவி தேவை, பெற்றோர்கள் தேவை, சொந்த பந்தங்கள் தேவை, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு தேவை. அல்லாஹுக்கு எதுவுமே தேவையில்லை, அவன்தான் தேவையை நிறைவேற்றி கொடுப்பவன். அப்படிப்பட்ட கடவுள்கள் உங்களிடத்தில் இருக்கின்றார்களா என்று கேள். அல்லாஹு சமது, லம் எலிது, அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை. எந்த தாயினுடைய கருவறையிலிருந்தும் அல்லாஹு பிறக்கவில்லை, அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை. வலம் யூலத், அவனுக்கு குழந்தைகளும் இல்லை, மனைவியும் இல்லை. மனைவி இருந்தால் தானே குழந்தை பிறக்க முடியும். மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் அவன் மட்டும்தான், அவனுக்கு நிகர் அவன் மட்டும்தான். இதுதாங்க மக்தபு குழந்தைகளுக்கு அல்லாஹுவை வந்து அல்லாஹுவினுடைய டெஃபினிஷனை நம்ம சொல்லி கொடுக்கிறது. அல்லாஹ் யார் என்று உங்கள்கிட்ட கேட்டா இந்த பாயிண்டை மட்டும் நீங்க சொல்லுங்க, இந்த விஷயங்களை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம். அப்ப அல்லாஹுக்கு உரித்தான இப்பொழுது வரிசைப்படுத்தப்பட்ட இந்த தன்மைகளை எல்லாம் மனிதர்களுக்கு ஒப்பீடு செய்தால் அது மிகப்பெரிய ஷிர்க். அது என்ன ஷிர்க்? மிகப்பெரிய ஷிர்க். அது ஒருபொழுதும் நம்மளுடைய கனவிலேயும் நினைவிலேயும் இரத்தத்திலேயும் நரம்பிலேயும் சிந்தனையிலேயும் கூட ஒருபொழுதும் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்கின்றோம். இது முதல் தகவல். இரண்டாவது ஷிர்க் ஒன்று இருக்கிறது. அந்த ஷிர்க்கை நாமும் வச்சிட்டு இருக்கோம், நம்ம தெரிஞ்சே வைக்கிறோம், தெரியாமலும் அந்த இணை வைப்பில் இருக்கோம். என்ன? மருத்துவர் ஒரு நோயாளியை குணப்படுத்துகிறார். மருத்துவர் என்ன செய்யறாரு? ஒரு நோயாளியை குணப்படுத்துறாரு. நம்ம குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு மருத்துவரை பார்த்து நம்ம சொல்லுவோம், எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஷிர்கே ஹஃபி. நோயாளியை குணப்படுத்துவர் மருத்துவரா அல்லாவா? அல்லாஹ் தான் நோயாளியை குணப்படுத்துறான். அந்த நோயாளியை மருத்துவரின் மூலியமாக அல்லாஹ் குணப்படுத்துறான் இல்லையா? மருத்துவரின் மூலியமாக அல்லாஹ் குணப்படுத்துறான். அல்லாஹ் சொல்றான், இந்த சின்ன ஷிர்கையெல்லாம் நான் மன்னிச்சிருவேன், இந்த சின்ன ஷிர்கையெல்லாம் என்ன செஞ்சிருவேன்? நான் மன்னிச்சிருவேன், பெரிய ஷிர்கை நான் மன்னிக்கவே மாட்டேன். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு துனூப, இன்னல்லாஹ் லா யுஷ்ரிகு, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யாரெல்லாம் ஷிர்க் வைக்கின்றார்களோ, இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, பெரிய ஷிர்க் வைப்பவர்களை அல்லாஹ் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான். உணவளிப்பவன் அல்லாஹு தான் இல்லையா? எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு நம்ம போய் கேட்கிறோம், கேட்கிறோமா இல்லையா? சாப்பாடு கொடுப்பவர் முதலாளியா அல்லாவா? அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அந்த முதலாளியின் மூலியமாக நமக்கு தருகின்றான். இது சின்ன ஷிர்க். இது போன்று வரிசையாக நாம் சொல்லலாம். எனக்கு கைமாத்தாக ஒரு 50 ரூபா கொடுங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, கடன் கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். பணத்தை கொடுப்பவன் அல்லாஹுவா அல்லது கடன் கொடுப்பவனா? அல்லாஹ் தான் நமக்கு தர்றான் இல்லையா? இது போன்ற சின்ன சின்ன இணை வைப்புகள் ஒன்று இருக்கிறது. ஆரம்பத்திலே சொன்னதை போன்று பெரிய இணை வைப்புகள் இருக்கிறது. இங்குள்ள இந்த ஆயத்தினுடைய மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், பெரிய இணை வைப்பைத்தான் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் ஒரு பொழுதும் அல்லாஹுக்கு நிகராக ஒருவரை நீங்கள் கடவுளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், ஷிர்க் வைத்து விடாதீர்கள், சிலை வணக்கம் செய்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பனு இஸ்ராயில் சூராவினுடைய முதல் கட்டளையிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி இதை செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இரண்டாவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதே சூராவிலே
அல்லாஹ் நமக்கு சொல்லுவான், ஃபலா தகுல்லஹுமா உஃப் என்பதாக அல்லாஹ் கட்டளை போடுறான். உங்களுடைய பெற்றோர்களை உஃப் அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களை சீ என்பதாக கூட நீ சொல்லிவிடாதே. சப்தத்தோடு, ஒரு மௌன சப்தத்தோடு வரக்கூடிய அந்த வாசகத்தை கூட நீ பயன்படுத்தி விடாதே. போ, வார்த்தையாக வெளிப்படுத்துவது ஒன்று இருக்கிறது, வார்த்தை அல்லாமல் நம்முடைய செயல்பாட்டின் மூலியமாக வெளிப்படுத்தக்கூடிய சில செயல்களும் இருக்கிறது. அதை சொல்லிராத அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தந்தைக்கு ஒரு செய்தி சொன்னார்கள், தாய்க்கு ஒரு செய்தி சொன்னார்கள். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், சுவனம் உங்களுடைய தாயினுடைய காலை காட்டு, சொர்க்கம் கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கான்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? உன் தாயினுடைய பொருத்தத்தோடு நீ வாழ வேண்டும், உன் தாய்க்கு பணிவிடை செய்து நீ வாழ வேண்டும். உலகத்துல தான் பிள்ளை கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய 2 ஜீவன் தாயும் தந்தை மட்டும்தான். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட சில நேரங்களில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக நினைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பெற்றெடுத்த பெற்றோர்கள், தான் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான் பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்களே தவிர கெட்டு போக வேண்டும், அவர்கள் உருப்படாமல் போக வேண்டும் என்பதாக எந்த தாயும் தந்தையும் ஒருபொழுதும் நினைக்கவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த பெற்றோர்களை பார்த்து உஃப் என்று வார்த்தையை கூட நீ பயன்படுத்தி விடாதே என்று 2வது கட்டளையாக அல்லாஹ் நமக்கு அந்த சூறாவிலே சொல்லித் தருகின்றான். 3வதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவான், வலா தன்ஹர்ஹுமா, வயதாகிவிட்டால் அவர்கள் மீது உன்னுடைய வெறுப்பை நீ காட்டாதே. அதே பெற்றோர்களுக்கு 2வது கட்டளை. வயதாகிவிட்டால் அவர்கள் மீது உன்னுடைய வெறுப்பை காட்டாதே, தடித்த வார்த்தையை பயன்படுத்தாதே, சுடு சொற்களை பயன்படுத்தாதே. அவர்களை நீ சற்றும் கூட அவர்களை நீ வெறுக்கும் அளவிற்கு எந்த வார்த்தையும் நீ பயன்படுத்தி விடாதே, கேவலப்படுத்தி விடாதே, வீட்டை விட்டு விரட்டி விடாதே என்பதாக அல்லாஹ் சொல்றான். வயசான பெற்றோர்கள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க 2 சொர்க்கம் அலிரலில்லாஹ் சொல்றாங்க. ஒரு தாய் ஒரு சொர்க்கம், ஒரு தந்தை ஒரு சொர்க்கம். அலிரலில்லாஹ்ட்ட ஒருத்தர் வந்து சொல்லுவார், எங்கள் அம்மா வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அலிரலில்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு சுவனத்துடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுவார்கள். 2 சொர்க்கம் ஹயாத்தோடு நம்ம பக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியாது. அவர்களை இழந்ததற்கு பிறகு நம்மளுடைய 50 வருடத்தினுடைய நினைவுகள் எல்லாம் நம்முடைய சிந்தனையிலே நிழலாடி விட்டு செல்லக்கூடிய அளவிற்கு நினைத்து நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகரங்கள் 2, ஒன்று தாய், இன்னொன்று தந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தைக்கு சொல்லுவாங்க ஒரு செய்தி, தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கிறது, ஆகையால் தந்தையினுடைய பொருத்தத்தை நீ பெற்று வாழ்ந்து கொள் என்று சொல்லுவார்கள். இது 3வது கட்டளையாக அல்லாஹ் சொல்லுவான், பெற்றோர்களை விரட்டாதே, அவர்களிடம் கடுமையாக பேசாதே, அன்பாக பண்பாக பரிவாக பேசிக்கொள். ஏதாவது முடிவெடுக்க வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் முதலிலே நீ சென்று அவர்களிடத்திலே கலந்து ஆலோசனையை பெற்றுக்கொள். அவர்களுக்கு கண்ணியத்தை கொடு, அவர்களை சபையிலே முற்படுத்து, அவர்களுக்கு எப்படியெல்லாம் பணிவிடை செய்ய வேண்டுமோ அத்துணை பணிவிடைகளையும் நீ தவறாமல் செய்துவிடு என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 4வது கட்டளையாக அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்ல வரக்கூடிய செய்தி, வலா தஜால் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய கரத்தை உன்னுடைய கழுத்திலே நீ கட்டிக்கொள்ளாதே என்று அல்லாஹ் சொல்றான். உன் கரத்தை உன் கழுத்திலே நீ கட்டிக்கொள்ளாதே என்று அல்லாஹ் சொல்றான். என்ன பொருள்? கஞ்சத்தனம் உன் வாழ்விலே ஒருபொழுதும் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்ல வர்றான். சாப்பாட்டு கையில கூட காகத்தை விரட்ட மாட்டார்கள் என்பதாக தமிழ்ல சில பழமொழிகள் சொல்லுவாங்க. கஞ்சத்தனம் நம் வாழ்விலே இருக்கக்கூடாது. எது கஞ்சத்தனம்? அது நமக்கு தெரியணுமா இல்லையா? கஞ்சத்தனம் என்றால் என்ன? தேவைக்கு செலவு செய்யாமல் இருப்பது கஞ்சத்தனம், அவ்வளவுதான். நமக்கு எது தேவையோ அதுல செலவு செய்யாமல் இருப்பது கஞ்சத்தனம். வீட்டிற்கு உணவு தேவை, உடை தேவை, இருப்பிடம் தேவை, வீட்டுக்குண்டான அனைத்து தேவைகளையும் நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதுல கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அதுல என்ன செய்யக்கூடாது? கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. 5 பேர் 10 பேர் 7 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா கடைக்கு போய் 1/4 கிலோ மட்டனை வாங்கிட்டு வர்றது எவ்வளவு? 1/4 கிலோ மட்டன் 7 பேர்த்துக்கு எப்படி 10? மாட்டிறைச்சி 7 பேர்த்துக்கு எப்படி 10?
ஒரு 7 பேர், அதே 7 பேர் 8 பேர் இருந்தாங்கடா, காக்கில கோழிக்கறியை வாங்கிட்டு வர்றது இல்லை, போதும் கத்தரிக்காவையும் வெண்டிக்காவையும் முருங்கைக்காவையும் எண்ணி போடுறது, 7 பேத்துக்கு 7 பீஸ் என்பதாக எண்ணி போடுவது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மோசடி என்கிறது குர்ஆன். கஞ்சத்தனம் நம் வாழ்விலே ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. தேவைக்கு சரியாக செலவு செய்துங்கள் என்பதை அல்லாஹ் 4வது கட்டளையாக நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். 5வதாக அல்லாஹ் நமக்கு சொல்லுவான், வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். விபச்சாரம் செய்யாதே என்று ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், அதன் பக்கம் நெருங்காதே என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஐனானி தஸீனானின்றாங்க, 2 கண்களும் விபச்சாரம் செய்கிறது என்று சொன்னார்கள். நம்முடைய கண் பார்வையின் மூலியமாக நாம் பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்கல்லவா, அது தவறுதலாக இருந்தால் அந்த தவறான பார்வையும் நமக்கு விபச்சாரத்தினுடைய பட்டியலிலே வருகிறது. கைகள் விபச்சாரம் செய்கிறது, கால்கள் விபச்சாரம் செய்கிறது, நம்முடைய சிந்தனைகள் விபச்சாரம் செய்கிறது என்பதாக ஒரு நீண்ட நெடிய பட்டியலையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய ஒவ்வொரு நபர்களுடைய கையிலேயும் கரத்திலேயும் உலகமே இருக்கிறது, மொபைல் போனின் மூலியமாக. அதிலே நாம் எதை பார்க்கிறோம், எதை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதில் கூடுதல் கவனம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம கையில கத்தி இருக்கு, அந்த கத்தியை வச்சு நம்ம பழங்கள் காய்கறிகளை வெட்டுறோமா, அதே கத்தியை வைத்து யாரையும் குத்தி கொலை செய்கின்றோமா என்பதில் தான் கவனம் நமக்கு தேவை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். அடுத்து அல்லாஹ் நமக்கு 6வது கட்டளையாக அல்லாஹ் சொல்லுவான், வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமாக யாரையும் நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அநியாயமாக யாரையும் நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள், ஹக்குக்காக வேண்டி கொலை செய்யலாம். அல்லாஹ் சில பாவங்களுக்கு தண்டனையாக அல்லாஹ் சில விஷயங்களை சொல்றான். திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்து விட்டால் அவரை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும், அங்கு கொலை, அது அல்லாஹுக்கு அந்த தண்டனைக்குண்டான பரிகாரம். அதே போன்று ஒரு நபரை ஒருவர் கொலை செய்து விட்டால் அநியாயமாக, கொலைக்கு கொலை என்பதாக அல்லாஹ் சொல்றான். மன்னிப்பது என்பது அடுத்து, கொலைக்கு கொலை. உன் மனசு திருப்தி ஆகலையா, உன் செய்து அல்லாஹ் நிற்கின்றான், உன் பக்கம் குர்ஆன் இருக்கின்றது, உன் பக்கம் ஹதீஸ் இருக்கின்றது. இது அல்லாமல் அநியாயமாக யாரையும் கொலை செய்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 6வது உபதேசமாக கட்டளையாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துவிட்டு, அடுத்து 7வதாக ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுவான். அதே பனு இஸ்ராயில் சூராவிலே, வலா தக்ரபு மாலல் யதீம், யதீம்களுடைய தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுடைய சொத்துக்களை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பெற்றோர்கள் இல்லை, சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க, அந்த குழந்தைகளுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு, அந்த சொத்துக்களை பராமரிக்கின்றோம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அந்த சொத்துக்களை சாப்பிடுவது என்பது அது ஹராம். அவர்களுக்கு கொடுக்காமல் அதிலே எடுத்து நாம் சாப்பிட்டால் அல்லாஹ் அதனுடைய சாப்பாட்டை பற்றி அல்லாஹ் வேற ஒரு வசனத்தில் சொல்றான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா, யார் யதீம்களுடைய செல்வத்தை சாப்பிடுகின்றார்களோ, அம்வாலல் யதாமா, அவர்களுடைய வயிறு நெருப்பால் நிரப்பப்பட்ட வயிறாக ஆக்கப்படும் என்பதாக அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அவங்க உணவை சாப்பிடல, நெருப்பு கங்குகளை அவர்கள் சாப்பிடுகின்றார்கள் என்பதாக அந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வசனத்திலிருந்து சில செய்திகளை நமக்கு சொல்லுவாங்க. குர்ஆனுடைய விரிவுரையாளர்களும் ஹதீஸினுடைய விரிவுரையாளர்களும் இமாம்களும் நமக்கு சொல்லுவார்கள், யதீம்களுடைய சொத்து மட்டுமல்ல, பலகீனமானவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அனாதைகள், ஏழைகள், விதவைகள், இப்படி யாருடைய சொத்தாக இருந்தாலும் சரி அதை எடுத்து நாம் அநியாயமாக சாப்பிட்டு விடக்கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 7வது கட்டளையாக உபதேசமாக இதை செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லும் பொழுது, நானும் தாய் தந்தை இழந்த குழந்தைகளும் இப்படி இருப்போம் சொர்க்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. 2 விரலை இப்படி காட்டியே சொன்னாங்க. இந்த 2 விரலுக்கும் மத்தியில் ஏதாவது கேப் இருக்கா, ஏதாவது இடைவேளை இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அப்ப எத்தீமான குழந்தைகளோடு நாங்கள் ஒன்றாக நான் என்னோடு இருப்பார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அந்த 7வது கட்டளை நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்து 8வதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வேதத்திலே அல்லாஹ் சொல்லுவான், அதே சூறாவிலே, வலா தகிஃபு மா லைஸ லக பிஹி இல்மு,
உனக்கு எந்த விஷயம் தெரியாதோ தெரிஞ்ச மாதிரி நீ பேசாதேங்கிறான்ல. ஒரு விஷயம் நமக்கு தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லிடணும். எனக்கு தெரியும் என்பதாக கண்டது கலியதையெல்லாம் வதந்திகதையெல்லாம் நாம் பேசுவது என்பது சுத்தமாக அது கூடவே கூடாது. இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்கள், ட்விட்டரில் வரக்கூடிய தகவல்கள், இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய தகவல்கள், இணையதள பரிமாற்றங்களில் வரக்கூடிய தகவல்களை எல்லாம் வந்த உடனேயே அதை பார்த்து விட்டு பட்டென்று ஒரு 1000 பேர்த்திற்கு அதை ஷேர் பண்ணிடுறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வலா தகிஃப் மா லைஸ லக பிஹி இல்மு. உனக்கு தெரியாததை தெரிந்ததை போன்று நீ அடுத்தவருக்கு பரப்பாதே, தெரிந்ததை போன்று நீ அடுத்தவரிடத்திலே சொல்லாதே என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி ஒரு கால் வந்த தகவல் பொய்யாக இருந்தால் நீ பொய்யை பரப்பிய அவதூறு பரப்பிய குற்றத்திற்கு நீ ஆளாக்கப்படுவாய் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு 8வது உபதேசமாக சொல்லி தந்துவிட்டு 9வதாக அல்லாஹ் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், வலா தம்ஷிஃபில் அருதி மரஹா. பூமியிலே கர்வத்தோடு நீ நடக்காதே என்பதாக அல்லாஹ் சொல்றான். பணிவு இருக்க வேண்டும், மனிதனுக்கு தன்னடக்கம் இருக்க வேண்டும், சபை நாகரிகங்களை பேணி நடக்க வேண்டும். அவனிடத்துல பெருமை, ஆணவம், கர்வம், தலைக்கணம் இதெல்லாம் சுத்தமாக அவனிடத்துல மூமினான மக்களிடத்தில் இருக்கவே கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி தருகின்றான். ஏனென்றால் வலு கூடும் பொழுது அது கீழே வரணுமே தவிர மேல் நோக்கி போகக்கூடாது. நம்ம இடத்த கல்வி அதிகமாகும் பொழுது, செல்வங்கள் அதிகமாகும் பொழுது, பதவிகள் அதிகமாகும் பொழுது நம்ம கீழே இறங்கிடணுமே தவிர மேலே ஏறிடக்கூடாதுங்கிறத அல்லாஹ் சொல்றான். மாமரங்களை பாருங்கள், அதிலே நிறைய மாங்கடிகள், பெரிய பெரிய மாங்கடிகள் அதிலே இருக்கும். வலு கூடும் பொழுது அப்படியே அது கீழ் நோக்கித்தான் இருக்குமே தவிர மாம்பழம் பெருசாயிருச்சு அப்படிங்கிறதுனால வானத்தை நோக்கி மேலேயா தெரியுது? அது மாதிரி தான் மனிதர்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 9வது உபதேசமாக அல்லாஹ் நமக்கு அதிலே சொல்லித் தருகின்றான். சொல்லப்பட்ட ஆயத்துக்களினுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் என்னவென்றால், ஒரு மனிதனிடத்திலே ஷிர்க் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் பெற்றோர்களை புண்படுத்திவிடக்கூடாது, அவரிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், கஞ்சத்தனம் வாழ்விலேயே எந்த மனிதனிடத்திலையும் இருந்துவிடக்கூடாது, அடுத்து வீண் விரயம் செய்துவிடக்கூடாது, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே கூடாது, அநியாயமாக எந்த ஒரு யத்தீமனுடைய அந்த செல்வங்களையும் நாம் புசித்து விடக்கூடாது, அனாதைகளின் சொத்தை ஆதாரமின்றி எதையும் பேசக்கூடாது, வதந்திகளை பரப்பக்கூடாது, தெரியாத விஷயத்தை தெரிந்ததை போன்றும் நாம் பேசக்கூடாது, கடைசியாக அகந்தையும் ஆணவமும் கர்வமும் தலைக்கணமும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஃப்ரீயாக இருந்தால் சூரா பனி இஸ்ராயிலினுடைய 22வது வசனங்கள்லிருந்து 39வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். நாம் பேசியதனுடைய சுருக்கம் அதற்குள்ளே விரிவாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதிலே சொல்லி இருக்கின்றான். கண்ணியமான பெருமக்களே, எந்தெந்த காரியங்களை அல்லாஹ் செய்யக்கூடாது என்பதாக நமக்கு உத்தரவு பிறப்பித்தானோ அதையெல்லாம் முழுமையாக தவிர்த்து வாழக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும்